ஸ்கீம்ஸ் சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் எல்லாம் அதாவது காமனாக இருக்கிறதும் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுங்க. உற்பத்தி மாநிலம் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு உற்பத்தி மாநிலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்கே உற்பத்தி பெருகும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி. நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத்து, தமிழ்நாடு இந்த 3 தான் பெருசு. ஆந்திரா இருந்துச்சு, ஆனால் ஆந்திராவில் ஏன் இல்லை, ஒடிசாவில் ஏன் இல்லைன்னா அங்கு பேரிடர்கள் அடிக்கடி வருவதனால அந்த மாநிலங்கள் வளரவில்லை. அப்போது நம்ம வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ ப்ரொப்போர்ஷனேட்டாக அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? எல்லோரும் ஒன்று தான், அப்பா அம்மா குழந்தைங்க எல்லோரும் ஒன்று தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வேண்டாம் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஹுண்டாய் கார் விற்குது அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க கூட வாங்குகிறாங்க. ஆனால் அங்கே கார் ஃபேக்ட்ரி இல்லை. அங்கே டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம் காருக்கு. ஒரு கார் விற்றா 2.5 லட்சம் ரூபாய் டேக்ஸ் வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வருகிற கோதுமைக்கு நம்ம வரி செலுத்துறதில்லை. ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி. இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். இங்கே வந்து நாங்கள் 1 ரூபா கொடுத்தா எங்களுக்கு வந்து 19 பைசா தான் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. இது தவறான ஒரு வாதம். இந்த வாதத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள், இங்கே இருக்கக்கூடிய லஞ்சம், இதையெல்லாம் மறைப்பதற்காக இங்கே மாநில உரிமைகள், மொழி ரீதியாக பேசுவது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக இருந்தவர் 1 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார். ஐயோ பாவம் அவர். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பல ஹாஸ்பிட்டல் நம்ம பொது மருத்துவமனைக்கு போகிறாங்க. செந்தில் பாலாஜி தான் சொல்கிறேன். பல மருத்துவமனைக்கு போகிறாங்க. முந்தா நாள் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும்னு ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு. அவர் ஆன்லைனில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கார். மறுநாள் இப்போ நேற்று அவர் வந்திருக்கணும். எதுக்கு? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க செஷன்ஸ் கோர்ட்டில். ஆனால் அவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சு. ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்து திருப்பி அதே மருத்துவமனைக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவர் ரொம்ப பாவம். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்? ஏற்கனவே இந்த மருத்துவமனைகளில் அனுமதித்து இவருக்கு உடல்நிலை சரியாகலைன்ட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு டெல்லி கூட்டு போகணுமா வேணாமா? டெல்லிக்கு தான் கூட்டு போக முடியல. குறைந்தது பக்கத்தில் இருக்கிற ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காவது கூட்டு போகணுமா வேணாமா? இதை ஏன் நான் வந்து இன்றைக்கி முதலமைச்சருக்கு கோரிக்கையை கொடுத்துருக்குறேன். அவர் ரொம்ப பாவம் செந்தில் பாலாஜி அவர்கள். அடிக்கடி உடல்நிலை சரியாக இல்லாத போயிடுது. அதனால் அவரை வந்து எய்ம்ஸ்லையோ இல்லைன்னா இதில் ஜிப்மர்லேயோ அவரை காமிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு நாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட்டுத் தேர்வு எவ்வளவு பேசுனாங்க, நீதிமன்றத்துக்கு விட்டோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நீட்டை தவிர வேறு எதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி பேச மாட்டோம். இங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை பற்றி பேச மாட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு இதில் இருக்கிறோம்? இன்றைக்கி இது ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஏன் நீங்கள் வந்து இந்த நிதி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து முத்ரா லோன் எடுத்து பாருங்கள். நான் சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொல்லுது. இந்தியாவிலே நாங்கள் தான் முதல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். நான் சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொல்லுது. கடந்த 5 வருடங்களாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது கிராமப்புற மக்களுக்கு, வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. ஆனால் இந்தியாவிலேயே 96% நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அதிக அளவு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? நான் முடிச்சேன். விவசாயிகளுடைய கௌரவ நிதி, விவசாயிகள் குறைஞ்சி போட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்கள். விவசாயிகள் ஏன் குறைஞ்சாங்க? மத்திய அரசு குறைச்சா இல்லை, அந்த பட்டியலில் வர்றது பூரா மாநில அரசு கொடுக்குறது தான். அங்கே ஏன் குறைஞ்சாங்கன்னா அத்தனையும் இங்கே போலி. மத்திய அரசினுடைய நிதியில்
மாநில அரசு ஊழல் செய்யுது. அதுதான் சிஏஜி அறிக்கையில் இருக்குது. அதை தான் 7.5 லட்சம் கோடி அப்படின்னு பேசினார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த சிஏஜி அறிக்கையை படித்தீங்கன்னா முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் கழிப்பறை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அனைவருக்கும் காப்பீடு திட்டம், இது எல்லாத்துலேயும் அதை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசுகள் செய்திருக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு காப்பீடு கூட மாநில அரசு தான் பொறுப்பு இருக்குது. அப்போது எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சொல்கிறேன், மத்திய அரசு அளிக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை முன்னே செயல்படுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஊழல் செய்வது அரசியல்வாதிகள்.